சார் அடுத்தது நம்ம பார்க்க போற மாவட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல ராமநாதபுரம் மாவட்டத்த வந்து கிளீன் ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க திமுக கூட்டணி. இந்த முறை எப்படி சார் இருக்கு? ராமநாதபுரம் வந்து 4 தொகுதிகள். திமுக கூட்டணி 4ம் ஸ்வீப் தான். 4ம் ஜெயிக்கிறாங்க. சிட்டிங் மினிஸ்டர் கண்ணப்பன் வந்து நல்ல மார்ஜினில் ஜெயிப்பார். இந்த தடவை ஒரு 7 to 8% மார்ஜினில் ஜெயிப்பார். ஒரு 15,000 ஓட்ஸில் ஜெயிப்பார். இது ரொம்ப சேஃபான டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. இல்ல இங்க வந்து நம்ம திமுக, அதிமுக மட்டும் பேசுறப்ப தாவேக்கான்னு ஒரு ஃபேக்டர் வந்து இந்த மாவட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு டிவிக்கு தான் ரொம்ப கிராம சைடில் இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஓட் ஷேர் ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த சிட்டி பாக்கெட்ஸில் இருக்குது. ஆவரேஜாக இந்த மாவட்டத்தில் ஒரு 9 to 10%, மேக்ஸிமம் 11% அவ்வளோதான் இருக்கும். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஓட் ஷேர் இல்லை. இந்த 11% ஓட்டுங்கிறது கடந்த முறை யாருக்கு போட்ட ஓட்டுகளை அவங்கள எடுக்கிறாங்க? அது அவங்க வந்து மெயினாக அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏடிஎம்கே ஓட் ஷேர் தானுங்க அவங்க மெயினாக எடுக்கிறாங்க. டிஎம்கேலிங்ஸ் ஓட் ஷேரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் அதை வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த தலித்ஸ் ஓட்ஸ் அப்படியே கன்சாலிடேட் ஆகுது இந்த மாவட்டங்கள் எல்லாம். யாருக்கு? டிஎம்கே லைன்ஸுக்கு. அதனால பெரிய பாதிப்பு டிஎம்கேக்கு இல்லை.